ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்கி எடுத்து எங்களை தாங்கி சுமந்து தப்பு வைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி ஆவியானவரே. வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், பாரங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வருடத்தோட கடைசி நாட்கள்ல நின்று கொண்டிருக்கிறோம். புதிய வருடத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள், ஏற்றங்கள், இரக்கங்கள், நன்மைகள், வருத்தங்கள் எல்லாம் கலந்துதான் என்ன செஞ்சது, வந்து கொண்டிருந்தது. இத்தனை சூழ்நிலைகள்லையும் அவருடைய கிருபை நம்மளை என்ன செஞ்சது, தாங்கியது, ஏந்தியது, சுமந்தது, தப்பு வைத்தது. இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அவருடைய வார்த்தை என்ன செய்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேக தேவைகள்ல நாம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். அநேக சூழ்நிலைகள்ல அவருடைய கிருபைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கலாம். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய பலம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகள்ல நமக்கு தேவைப்படும். அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா சத்தியம் சொல்லுது, எல்லாமே சிலுவையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, செய்து முடித்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். அந்த கடைசி பகுதியை தான் இன்று பார்க்க போறோம். இன்றைக்கு நீங்க என்ன தேவையில இருந்தாலும் சரி, நமக்கு தேவை அதிகப்படியான கிருபை, அதிகப்படியான இரக்கம், அதிகப்படியான அன்பு, அதிகப்படியான அவருடைய தயவு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக அவர் என்ன செஞ்சிட்டாரா, கொடுத்து விட்டார். நமக்கு தேவை அதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த புதிய வருடத்துல நம்முடைய ஜெபம் இப்படியாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், இதுல எனக்கு ஒரு தயை வேண்டும் என்று நீங்க காத்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் உங்களுடைய ஜெபம், நீர் கொடுத்ததை நான் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின்
மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் அவர் கொடுக்கணும், அவருக்கு இன்னும் அதிக பலம் கொடுக்கணும், இன்னும் அதிக கிருபைகளை கொடுக்கணும், இன்னும் அதிக ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னு அதுல அவர் கேட்டிருக்கிறாரா? ரொம்ப அழகான ஒரு 3 காரியத்தை அவர் சொல்றாரு. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அங்கு அவருடைய அழைப்பிற்குள் நாம் வந்துவிட்டோம். அந்த அழைப்பிலே ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாதிருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை அழைத்தவர் முற்றும் முடிய கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை கைவிடுவது இல்லை. நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாம தோற்று போவது இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் நமக்குள் இருக்கிறார். இத புரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். அடுத்த பாயிண்ட் சொல்றார் பாருங்க. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ரிச் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா பெரிய ஒரு ஐஸ்வர்யமான சுதந்திரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? அவருடைய பிள்ளையாக நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்தும், பிரச்சனைகளை பார்த்தும், பலவீனங்களை பார்த்தும் உலகத்தார் பயப்படுகிறது போல் அல்லாமல் அந்த பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம என்ன செய்யல? பெறல. அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய பிள்ளையின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம பயந்து அதுல கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேதங்கள்ல எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் இடத்திலையும் தேவன் சொல்லுகின்ற வார்த்தை, நீ கலங்காதே, திகையாதே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பிரச்சனையே வராது என்று அர்த்தம் அல்ல. நீ கலங்காதே என்றால் நீ கலங்குகின்ற மாதிரியான காரியங்கள் உண்டு. ஆனால் என்ன செய்யாத? கலங்காதே. நீ திகையாதே என்றால் நீ திகைத்து நிற்கக்கூடிய காரியங்கள் உண்டு. அங்க யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் மோசே கூட இருந்தது போல நான் உன் கூடவும் இருக்கிறேன். அங்க சின்ன சின்ன பிரச்சனையில எல்லாம் யோசுவா இல்ல. மோசே ஒரு பெரிய தெய்வ மனிதர். அவர் மூலமாக கர்த்தர் இருந்தத மக்கள் பார்த்து பயந்து போயிருந்தாங்க. அவர் மூலம் வெளிப்பட்ட வல்லமையை கண்டு அவங்க மோசேக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனாலும் அவர்கள் அப்பப்போ என்ன செஞ்சாங்களா? அவரை எதிர்த்து நின்றார்கள். மோசேயை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் யோசுவாவை அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். யோர்தான் இருந்தது, அங்க எரிகோ இருந்தது, கானான் தேசத்துக்குள்ள ராட்சசர்கள் இருந்தாங்க. இதையெல்லாம் மேற்கொண்டு இதுல எல்லாம் வெற்றி கொண்டு அந்த மக்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செய்யணும்? விடணும். அவருக்கு படுத்தா தூக்கம் வந்திருக்குமா? எதிரிகளை விட, அவர் முன்னாடி இருந்த பிரச்சனைகளை விட அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேலான மக்கள். அவருக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம்
நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அத்தனை வார்த்தைகளை அவர் கொடுப்பார். மோசே கூட நான் எப்படி இருந்தனோ அதே போல நான் உன் கூடவும் இருப்பேன். நீ கலங்காதே, நீ திகைக்காதே, நீ அஞ்சாதே, நீ உன் கலக்கத்துக்கு நீ என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. மோசே கூட தான் அன்றைக்கு தேவன் இருந்தார். யோசுவா கூட தான் அன்றைக்கு தேவன் இருந்தார். இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்தும் அதுதான் சொல்றாரு, கலங்காதே, திகையாதே. நான் மோசே கூட தான் இருந்தேன், இன்றைக்கு நான் உங்களுக்குள் இருக்கிறேன். நீங்க தண்ணீர்கள் மத்தியில நடந்தாலும் அதுலயும் நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன். நீங்க அக்கினியில் நடந்தாலும் அதற்கு நடுவுலையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நம்மை பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களோட பலவீனமான பிள்ளைய ஒரு இடத்துல விட்டுட்டு போனா உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கும், அந்த பிள்ளை மேலதான் இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்குது, அது சாப்பிட்டுதா, அது பத்திரமா இருக்குதா, அது என்ன மாதிரி நிலைமையில இருக்குது, நம்மளுடைய எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தை எல்லாம் அந்த பிள்ளைய சுற்றி சுற்றி வரும் இல்லையா? பலவீனமான பிள்ளை, புதிதாக பிறந்த பிள்ளை, பராமரிப்பு இல்லாத ஒரு பிள்ளை, இது மேலெல்லாம் நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கும்? ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, மறப்பது இல்லை. உன்னை தந்தை வெறுத்தாலும் நான் என்ன செய்யறது இல்ல, வெறுக்கிறது இல்ல. உலகத்திலேயே ஒரு சிறந்த அன்பு தாயின் அன்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு மறந்து போனாலும் நான் உன்னை என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல. அப்போ நம்மேல் அவர் எவ்வளவு கவனமாக இருப்பார் இல்லையா? அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் இந்த சிசிடிவி கேமரா தான் எனக்கு ஞாபகம் வரும். யாராவது வர்றது போறதுக்காக நம்ம கேமராவை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், மாட்டி வச்சிருக்கிறோம். அவர் நம்மையே அவர் கைக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிட்டாரா, வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம எது அணுகினாலும் அவருடைய பார்வைக்கு அது என்ன செய்யாது, தப்பாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் என்ன செய்யறேன், தப்பு வைக்கிறேன். அவர் சொன்னதை செய்பவர். அவர் சும்மா பொழுதுபோக்குக்கெல்லாம் எந்த வார்த்தையும் அவர் என்ன செய்யல, எழுதி வைக்கிறது இல்ல. வெறும் வார்த்தையாக அவர் சொல்லுவதும் இல்லை. அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார், வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியல நம்ம கடந்த சில மாதங்களாக நம்ம தியானித்து வந்துகிட்டு இருந்தோம். அவர் நம்மை சுதந்திரமாக பார்க்கிறாராம். நம்முடைய சொத்துக்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு வேலி போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம பெயர் போட்டு வச்சிருப்போம், அதுல வேலி போட்டு வச்சிருப்போம். அதுல எப்படி பாதுகாக்கணுமோ அந்த பாதுகாப்பை செய்வோம். ஏன்னா அது நம்முடைய சொத்து, தேவனுடைய சொத்து. நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பார் இல்லையா? அவர் சொத்தாக இந்த உலகத்தையோ, உலகத்துல உள்ள பொன்னையோ, பொருளையோ, அதுல உள்ள ஐஸ்வர்யத்தையோ அவர் பார்க்கல. அண்ட சராசரங்களை அவர் பார்க்கல. நாமெல்லாம் பிரமிச்சு நிற்கிற அவருடைய கரத்தின் கிரியைகளை அவர் பார்க்கல. அவர் தேவ தூதர்களை பார்க்கல. அவர் உங்களையும் என்னையும் சொத்தாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வையில அத்தனை விலையேற பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். இதெல்லாம்
புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இருந்ததுன்னா உங்க சூழ்நிலைகள்ல உங்களால தைரியமா எதிர்கொள்ள முடியும். இததான் ஆவியானவர் விரும்புகிறார். நீங்க அவருடைய உறவுக்குள்ள வருகிறதுனால, அவரை விசுவாசிக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரிய வித்தியாசம் இருக்கு. உலகத்துக்கும் விசுவாசிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. உலகம் ஒன்றை சுமப்பதனால் நாம் சுமக்க தேவையில்லை. உலகம் ஒன்றை கண்டு பயப்படுவதினால் நாம் பயப்பட தேவையில்லை. உலகம் ஒன்றை கண்டு ஓடுவதினால் நாம் ஓட தேவையில்லை. ஏன்னா அது பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது, அது பயப்படுது. அது பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது, அது கலங்கி நிற்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நமக்கு வார்த்தைக்கோ வல்லமைக்கோ விடுதலைக்கோ பஞ்சம் இல்லை, அதுல குறைவில்லை. அதை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பாரம்பரியமாக நம்ம ஜெபிக்க பழகி இருக்கிறோம். தாவீது ராஜா ஜெபித்தது போல, மோசே ஜெபித்தது போல, பழைய உடன்படிக்கையின் கீழே ஜெபித்த தேவ மனிதர்கள் ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்க முடியாது. அவங்கள நான் குறை சொல்லல, அவங்க எல்லாம் பெரிய பெரிய தேவ மனிதர்கள். நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். தேவனுக்கும் அவங்களுக்கும் எப்படி உறவு இருந்தது, அவருடைய உறவுக்காக அவங்க எதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க, அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவருக்கு எப்படி முதலிடம் கொடுத்து அவரை நோக்கி ஓடி வந்தாங்க. அதை நம்ம கற்றுக்கொள்ளணுமே தவிர அவங்க ஜெபித்த முறைப்படி நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. தாவீது ராஜா கேட்டது போல மௌனமாயிராதேயும் நீர் இரக்கமாயிரும் தேவனேன்னு கேட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்து செஞ்சதை என்ன செய்யல, விசுவாசிக்கல. அவர் மௌனமா இல்ல. உங்களுடைய ஜெபத்துக்கு அவருடைய செவி எப்படி இருக்குதா, திறந்தவைகளாக இருக்கிறது. அவருடைய கை குறுகி போவது இல்லை. என் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குதே, இதுல அவர் செயல்பட முடியுமா? நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? வசனம் சொல்லுது, அவர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லையா. வாசிக்கலாம், ஏசாயா 40:27 வசனம் முதல். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞன் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இததான் யோசுவாவுக்கு சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கதான் யோசுவாவுக்கு என்ன செய்யறாரு சொல்றாரு. அவருடைய வார்த்தைய தியானிக்க சொல்றாரு. அதுலதான் நம்ம அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இரவும் பகலும் தியானிக்கிறது. இங்க 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி. இது யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொன்னாருன்னு நினைக்காதீங்க. இதுல உங்க பேரை போட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு யாக்கோபு யாருதான், நாம தான். கிறிஸ்துவுக்குள் இஸ்ரவேல் யாருதான், நீங்க தான். கிறிஸ்துவுக்குள் எருசலேம் யாருதான், நீங்க தான். கிறிஸ்துவுக்குள் சீயோன் யாருதான், நீங்க தான். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. நீங்க ஒரு வார்த்தைக்கு நேரம் கொடுத்து பாருங்களேன். நீங்க யோசிக்கிற சின்ன சின்ன காரியத்துக்கும் அவர் உங்களோட பேசுறது உங்களுக்கு தெரியும்.
நீங்க என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவர் வசனம் மூலம் பேசுவாரு. நான் உன்னை மறக்கல. உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்யல, மறக்கவில்லை. எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்கிறோம்? என்னோட சூழ்நிலை அவருக்கு புரியலையா, என்ன அவர் மறந்துட்டாரா, என் வழி அவருக்கு தெரியலையா? அவர் இன்றைக்கு கேட்கிறார், என்னுடைய வழி மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. உன் வழி எனக்கு என்ன செய்யல, மறைந்து போகல. உன் நியாயம், நீ படுகிற கஷ்டம், நீங்க நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நீங்க எதிர்கொள்ளுகின்ற அவமானங்கள், நிந்தனைகள் அவர் பார்வைக்கு எட்டாமல் போகவில்லை. அவர் அதை அறிந்து வைத்திருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? அங்க சொல்றார் பாருங்க, பூமியின் கடையாந்தரங்கள், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்ததுக்கு பிறகும் அவருக்கு என்ன வரலையா? சோர்வு வரலையா? அவர் இளைப்படைந்து போகலையா? இதுல நீங்க பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு மத்தியில உங்களுக்கு என்ன வராது தெரியுமா? சந்தேகம் வராது, பயம் வராது. அந்த சராசரங்களையும் படைத்தவருக்கு என்ன வரல? சோர்வு வரலையே. என் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அவர் எத்தனை வல்லமை உள்ளவராக இருப்பார். என்னோட பிரச்சனையில என்னை மேற்கொள்வதற்கும், என்னை தப்புவிப்பதற்கும், எனக்கு அதுல ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்கும் அவர் எத்தனை உண்மை உள்ளவராக அவர் இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நீ அறியாயோ? இதை அறிந்து கொள்ள சொல்லுகிறார். இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யறாரா? பெருக பண்ணுகிறார். இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் பலத்தை பெருக செய்யறாரா. பலவீனமா இருக்கிற இடத்துல என்ன செய்யறாரா? பலத்தை பெருக செய்யறாரா. அடுத்த வசனம் பாருங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். உலகம் இதுதான். வாலிப வயசா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வரும்? சோர்வு வரும், இளைப்பு வரும். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்களா? புது பலன். அது ஒரு மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருக்கு, தேவ பலன். காத்திருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? தேவ பலன். உங்க பலத்துல அவர் கொஞ்சத்தை அவர் கூட்டல. உங்க பலவீனத்துக்கு பதில், உங்க பலத்துக்கு பதில் அவருடைய பலத்தையே ரீப்ளேஸ் பண்றாரு. அந்த பலவீனத்துக்கு பதில் அவருடைய பலத்தை அங்கு புதிதாக வைக்கிறார், மாற்றுகிறார். நீங்க காத்திருக்கிறதோட பலன் இதுதான். நான் காத்திருக்கிறேனே, என் கூட இருந்தவங்க எல்லாம் முன்னாடி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவரை அறியாதவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் அவரை அறிஞ்சிருக்கிறேனே, எனக்கு சந்தோஷம் இல்லையே. பிரச்சனை அவர்கிட்ட இல்ல, பிரச்சனை யார்கிட்ட? நம்ம கிட்டதான். அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, அந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னங்கிறத தெரியாததுனால, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாததுனால, கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன சுதந்திரம்? எப்படி உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து சுதந்திரமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய உரிமையை நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ, அதை நீங்க சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு, பாக்குறதுக்கு நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட அதிகமாக அவர் ஆவல் உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். பாவத்திலிருந்து அவர் விடுவித்திருக்கிறாரா? நீங்க அந்த கட்டுகளுக்குள்ள இருக்க அவர் விரும்பல. பாவ விளைவுகள்ல இருக்க அவர் விரும்பல. அவருடைய சுதந்திரமாக உங்களை அவர் பேணி பாதுகாக்கிறார். வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். நீங்க வசனங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, அவர் ஒவ்வொருவரையும் ரீஸ்டோர் பண்றதுக்கு, மறுபடியும் கட்டுவதற்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியானவர் கேரண்டியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரா. கேரண்டினா என்ன தெரியுமா? அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கேரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். முத்திரையாக நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
கிறிஸ்துவின் நாள் பரியந்தோ அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு நடக்குமா நீங்க கேட்டீங்கன்னா, ஆவியானவர் அதுல நடத்தி செல்வதற்காக உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா. மனிதனுடைய உதவி மாத்திரம் இல்ல, மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய படிப்பு, மனிதனுடைய அந்தஸ்து, மனிதனுடைய பதவி, மனிதனுடைய பணம், மனிதனுடைய அனுபவம் எல்லாம் விருதா. எல்லாம் விருதா. அவருடைய ஞானமே சிறந்த ஞானம். யார் ஒருவர் அதை சார்ந்து கொள்றாங்களோ அவங்க அந்த புது பலனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக பெரிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சுதந்திரம் மாத்திரம் இல்ல, நமக்கு கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 1:18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைய அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்களிடத்துல நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு பொக்கிஷம் தான். இதை நீங்க அறிய அறிய எந்த அளவுக்கு நீங்க பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்தை உங்களால அனுபவிக்க முடியும். உங்களுடைய அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கு. அதுல நிறைய சொத்துக்கள்ல எந்த சொத்தெல்லாம் அவங்க பேர்ல இருக்கு, உங்க கையில அந்த பட்டா இருக்குங்கிற தகவல் தெரியாம உங்களால அனுபவிக்க முடியுமா? அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் தெரியாம உங்களால அந்த சொத்தை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அது போல கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லி வேதம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது. ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்ன மாதிரிதான், நீ எம்மட்டும் நீ நடக்கிறியோ, எந்த அகலம் நீளம் எந்த தூரம் போறியோ அது எல்லாம் உன் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்குதான். அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு நீங்க அறிகிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பவுலுடைய ஜெபம் அப்படி இருக்கு. இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால நீங்க அனுபவித்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஒவ்வொரு விசுவாசியோட வாழ்க்கையிலையும் தேவனுடைய நோக்கம், சித்தம் இதுதான். இந்த மூணாவது பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடந்த மாதங்கள்ல பார்த்தோம், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அந்த புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமைய புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணுமா? அந்த வல்லமை இப்ப வேற எங்கேயும் இல்லை. எங்க இருக்குது? உங்களுக்குள்ளதான் இருக்குது. வெறுமை, ஒன்றுமே இல்லாத இடத்துல உலகங்களை உண்டாக்கிய வல்லமை, மண்ணினால் மனிதனை செய்து தன்னுடைய சுவாசத்தினால் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்த வல்லமை. பழைய ஏற்பாடுல நீங்க என்ன அற்புதங்களை பாக்குறீங்களோ, அங்க பாறைய தட்டுனா என்ன வந்தது? தண்ணீர் வந்தது.
அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு மேக ஸ்தம்பமாக அவங்கள வழி நடத்தினாராம். அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு இருந்தாராம். அந்த மேக ஸ்தம்பம் அது ஒரு கூடாரம் போல, அது நகர ஆரம்பிச்சதுன்னா அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. அது நகராமல் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அங்க அவங்க பாளையம் போட்டுருவாங்க, கேம்ப் போட்டுருவாங்க, கூடாரம் அடிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நமக்கு பிரமிப்பா இருக்குது இல்லையா? அதே பிரசன்னம் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறது, அதே வல்லமையோடு. அங்க கிதியோன் கிட்ட சொல்றாரு, இந்த அமலேக்கியரை, உன்னை எதிரா வருகின்ற இந்த எதிரிகளை நான் உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு கிதியோன் ஆட்களை திரட்டுறாரு, 32,000 பேர். இவங்களை உன் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு இவங்க மிகுதியா இருக்கிறாங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா வரும். அந்த எதிரிகள் கூட்டம் வெட்டுக்கிளி போல இருந்தாங்களா, இவர்கிட்ட இருக்கிறது ஒரு சொற்ப கூட்டம். அங்க தேவன் சொல்றாரு, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு இந்த கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டத்தை வைத்து நீ ஜெயித்தாய் என்றால் என்னுடைய புயம் என்னை ரட்சித்ததுன்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, சுகம் கொடுத்தது அவர் சுகம் கொடுத்திருப்பாரு, நான் இந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த டாக்டரை போய் பார்த்தேன், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சேன், இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன், இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணேன். நான் நிறைய பேரை பார்ப்பேன், யாராவது ஒருத்தங்க இந்த வார்த்தையே கேட்டேன்னு சொன்னாங்களா அப்படின்னு நான் பார்ப்பேன். சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கோம், உண்மை அதுதான். இது சுகத்துல மாத்திரம் இல்ல, நிறைய பேரோட வாழ்க்கையில பார்ப்பேன். அவங்க அந்த சத்தியத்தை விசுவாசிச்சு அதை அறிந்து கொண்டு ஒரு விடுதலையை பார்த்திருப்பாங்க. அந்த விடுதலையை பார்த்த பிறகு அவங்க சொல்ற விதம் என்னன்னா, நான் இதுல இப்படி நடந்து கொண்டேன், இத நான் இப்படி செஞ்சேன், நல்ல வேளை நான் இந்த வழியில போனேன், இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போல அவர் எல்லாவற்றையும் அங்க நமக்கு செய்து முடித்திருக்கிறார். நம்மளோடு கூட அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளை விட்டு அவர் விலகவும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை, பெரிய வல்லமை, எல்லாவற்றையும் செய்து முடித்த அதே வல்லமை இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கு. நம்ம பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடுல நடந்த வல்லமை, புதிய ஏற்பாடுல நடந்த வல்லமை. லாசருவை உயிரோட எழுப்பினத அவர் கடவுள், அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன், அவர் தேவகுமாரன் அந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதே வல்லமைதான் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு. ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்றென்றைக்குமாக அதே வல்லமையோடு. இதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அப்படின்னா என்ன? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6:15-16-17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆவிக்குரிய உலகம் எவ்வளவு நிஜம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுத் தருகிறது. எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக சீரியா ராஜா போடுகிற திட்டத்தை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறார்.
எந்த இடத்துல எல்லாம் அவரை அழிக்க வேண்டும் என்று ஆட்களை விடுகிறாரோ இத இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ராஜா தன்னுடைய வழியை மாற்றிக் கொள்ளுகிறார், அங்கு பாதுகாக்கப்படுகிறார். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் இது நடக்கிறது. இத கேட்ட உடனே சீரியா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா சீரியா ராஜாவோட அந்த படையில தான் நாகமான் இருக்கிறாரு. நாகமான் எலிசா கிட்ட போய் தேவன் மூலம் ஒரு பெரிய அடையாளத்தையும் அற்புதத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இவர் இத சொல்லி கொடுப்பாரோ. ஏன்னா நாகமான் கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டாரு, அறிந்து கொண்டார். அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இத உளவு பார்த்து அங்க கொண்டு போய் சொல்றது யாரு? அவர் கேக்குறார். நாங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அங்க ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், நீங்க உங்களோட படுக்கையறையில பேசினா கூட அவருக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். தேவன் தெரியப்படுத்தி விடுவார். இன்னைக்கு அதை விட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருக்குள்ள ஆவியானவர் கிடையாது. அவரால் அங்கு ராஜா படுக்கை அறையில் திட்டம் போடுவதை அறிந்து தேவனுடைய குரலை கேட்டு அந்த அற்புதத்தை அங்கு வெளிப்படுத்த முடிந்தது என்றால், இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் ஆவியானவருடைய குரலை எவ்வளவு அதிகமா கேட்க முடியும் இல்லையா? ஆவியானவர் வெளியே இல்லை, இன்னைக்கு எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள. எப்பொழுதாவது பேசுகிற அனுபவத்துல இல்ல, எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் 24/7 அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க பேசுறத விட்டா அவர் பேசுறது உங்களுக்கு என்ன செய்யும், கேட்கும். நம்முடைய பேச்சு வேறொருவரோடு இருக்கிறது, உலகத்தோடு, பிரச்சனைகளோடு. அதனாலதான் அவர் பேசுறது நமக்கு இன்னும் என்ன செய்யல, கேட்கல. உடனே சீரியா ராஜா என்ன செய்யறாருடா, நிறைய ராணுவங்களையும் குதிரைகளையும் படைகளையும் அனுப்பி அவர் இருக்கிற மலையை சுத்திலும் என்ன செய்யறாங்க, சுற்றி வளைத்து கொள்றாங்க. இந்த எலிசாவோட வேலையாள் காலையில தூங்கி எழுந்து வரும் பொழுது இந்த ராணுவ வீரரை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அதை போய் ராஜாவுக்கு சொன்னது யார் தான் சொல்லியிருப்பா, வேலையாள் தான் சொல்லியிருக்க முடியும். அந்த வசனத்தை இப்ப வாசிங்க, நல்லா புரியும். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அங்க அந்த வேலையாளுக்கு கண்ணு தெரிஞ்சுதா தெரியலையா? கண்ணு தெரிய போய்தான் அங்க ராணுவம் சுற்றி வளைச்ச தகவலை பார்த்துட்டு போய் அவருடைய எஜமானுக்கு என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற கண் எந்த கண்ணை சொல்லப்படுது, ஆவிக்குரிய கண். உங்க சரீரத்துக்கு எப்படி கண்கள் உண்டோ அதே போல உங்க ஆவிக்கும் கண்கள் உண்டு. உங்க ஆவிக்கு ஒரு புரிந்து கொள்ளுகின்ற மனசு உண்டு. உங்க ஆவிக்கு கைகள் உண்டு, உங்க ஆவிக்கு கால்கள் உண்டு, எல்லாம் உண்டு. அதுக்கு எல்லா இயல்பும் அதற்கு உண்டு. எப்படி நாம ஒரு வீட்டுக்குள்ள வசிக்கிறோமோ நம்முடைய ஆவி இந்த சரீரத்துல வசிக்குது. நம் கண்கள் மூலமாக இந்த உலகத்தை என்ன செய்யுது, பார்க்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆதாமும் தேவனும் பகலின் குளிர்ச்சியான வேளையில என்ன செஞ்சாங்களா, உலாவுனாங்களா, வாக்கிங் போனாங்களாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் ஆவியானவர், ஆதாம் மனிதன், மாம்சத்துல உள்ள மனிதன் எப்படி ஆவியான தேவனோடு வாக்கிங் போக முடியும்? ஏனென்றால் தேவன் அவ்விதம்தான் மனிதனை படைத்திருந்தார். ஆவிக்குரிய கண்களின்படி, அதன்படி வாழும்படிதான் மனிதன் என்ன செய்யப்பட்டிருந்தார், படைக்கப்பட்டிருந்தார். எப்பொழுது அங்கு பாவம் அவருக்கு உள் சென்றதோ அந்த கண் மூடப்பட்டு மாம்ச கண் அங்க என்ன செய்யுது, ஆக்டிவேட் ஆகுது. தான் நிர்வாணி என்று பயந்து என்ன செய்யறாரு, ஓடி ஒளிகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 17வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே,
இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவர் பார்க்கும்படி இவர் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவர் கண்டார். ஏனென்றால் வசனம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி என்ன செய்யறாரா? விடுவிக்கிறார். எலிசா அதை என்ன செய்யறாரு? விசுவாசிக்கிறார். அவர் ஏற்கனவே எலியா சுழல் காற்றுல எடுத்ததை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பார்த்திருக்கிறார். அந்த அக்கினிமயமான ரதங்கள் அவரை எடுத்துக்கொண்டதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பார்த்திருக்கிறார். அந்த விசுவாசம் அங்க எலிசா வாழ்றதும் மாம்ச கண்ணுல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? வாழ்றாரு. ஆனா அந்த பிரச்சனைய அவர் பார்க்கின்ற விதம், அந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல், இத்தனை பெரிய படை இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தரின் படை இதை காட்டிலும் பெரியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். நல்லா கவனிங்க, அந்த மலைய சுற்றிலையும் ராணுவ வளர்ச்சி இருந்தாங்களாம். எலிசா அங்க ஜெபம் செய்யறாரு, வேலையாளுடைய கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறார். அங்க எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் மலை என்ன செஞ்சிருந்துதா? நிறைந்திருந்துதா. அங்க நின்று கொண்டிருந்த ராணுவ வீரர்களுக்கும் அந்த மலைக்கும் மேல சேனைகளுடைய கர்த்தரின் படை நின்று கொண்டிருந்தது. எவ்வளவு ஒரு ரியல் உண்மையான ஒரு விஷயம் பாருங்களேன். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம் சக்தி வாய்ந்தது என்பதை குறிப்பிடுகிறது. அது மேலானது, அது உயர்வானது. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையும் அது மேற்கொள்ளக்கூடியது. அந்த உலகத்துல உள்ளதை பெற்றுக்கொள்ளணும்னா அதை நீங்க விசுவாசிச்சுதான் பெற முடியும். அதை விசுவாசிக்கணும்னா முதல்ல அதை புரிந்து கொள்ளக்கூடிய கண்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அப்படிங்கிறது அவருடைய சத்தியத்தை, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு, ஒரு வெளிச்சம். இத சொல்லி கொடுக்கறதும் யார் தான் சொல்லி கொடுக்கணும்? ஆவியானவர் தான் தரணும். நம்மால அதை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம தனியா இல்ல. இவ்ளோ பெரிய மலையை நான் எப்படி கடக்க போறேன்? இவ்ளோ பெரிய யோர்தானை எப்படி நான் கடக்க போறேன்? இந்த எரிகோவை எப்படி நான் தாண்டி போக போறேன்? அவர் உங்களை தனியா விடல. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, நான் உங்களை அனாதைகளாக விடவில்லை. நான் தனியா நிற்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கைவிடாத, உங்களை விட்டு விலகாத, உங்களை வெறுக்காத, உங்களை தள்ளி விடாத, உங்களை நேசிக்கின்ற, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த நேசர் உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். நீங்க தனியா இல்ல. இந்த ஆவிக்குரிய உலகத்துல இருந்துதான் நீங்களும் நானும் ஆவியான தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்பவுமே அடிக்கடி எல்லார்ட்டையுமே கேட்பேன், இந்த போன் பெருசா, இந்த போனை உருவாக்குற கம்பெனி பெருசா? கம்பெனி தான் பெருசு இல்லையா? அது போல நாம பாக்குறது நிஜமா இருக்கலாம், இந்த உலகம் நிஜமா இருக்கலாம், காரியங்கள் நிஜமா இருக்கலாம். ஆனா இத உருவாக்குன உலகம் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகம். அது கண்ணுக்கு புலப்படவில்லை, கண்ணால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தமாகாது. அதுதான் நிஜமான உலகம். இந்த உலகத்துல நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம எங்கதான் போகணும்? எங்கதான் போகணும்? அங்கதான் போகணும். நித்தியமான வாழ்வு அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா.
Praise the Lord. இந்த பிரகாசமான மனக்கண்கள்ங்கிறது புரியாத ஒரு வார்த்தை இல்ல. தேவனையும் அவரது இயல்பையும் அவரது வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு. அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள அந்த மறைபொருளை, வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய கண்கள். இதுதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் அன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்களேன். இந்த புது வருஷத்துல இல்ல, வரப்போற எல்லா வருஷத்துலயும் பயம் இல்லாம இந்த உலகத்துல நீங்க வாழலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு சொந்தமானதுதான். இந்த சத்தியத்துக்குள்ள வந்த புதுசுல என்னோட சின்ன பையன், அப்ப ரொம்ப குட்டி பையனா இருப்பான், எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி தான் படிப்பான். சர்ச்சில் முன்னாடி ஆல்டர்ல போய் வாக்குத்தத்த வசனம் எடுக்கும்போது அவன்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, எல்லா வசனமுமே நமக்கு தான், இதுல ஒரு வசனம் போய் ஏன் எல்லாரும் எடுக்கிறாங்க? புரியுதா? எல்லாமே நமக்கு தானே கொடுத்திருக்கிறாங்க, அதுல ஒரு வசனம் மட்டும் எனக்கு வேணும், ஏன் எடுக்கணும்? எல்லாமே நமக்கு தானே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன வசனம் இல்ல, எல்லாமே யாருடையதுதான்? நமக்குரியதுதான். இன்றைக்கு அவர் எனக்கு தருகிற வசனம் என்ன? எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு சொந்தமானவைகளை. நீங்க தினமும் வேதம் வாசிக்கும் போது அன்றன்றைக்கான வழிகாட்டுதல் அதுல உங்களால பார்க்க முடியும். நீ வலப்புறமோ இடப்புறமோ சாயாத படிக்கு நீ போகிற பாதை இதுவே. இன்றைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல நீ பேசாத என்ற முன்னெச்சரிக்கை நமக்கு வரும். உன் நடைகளை காத்துக்கொள், உன் வழியை நீ காத்துக்கொள். அவருடைய வழிகாட்டுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அனுதின வேத வாசிப்பு, அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்கிறது, அவரோட ஒரு நெருங்கிய உறவு. இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எப்படி பெற முடியும் அப்படின்னு சொன்னா, அவரை சார்ந்து கொள்றதன் மூலம் ஆவியானவர் தான் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கணும். வாசிக்கலாம். லூக்கா 24, 30, 31, 32. அவர்களோடே அவர் பந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இதே போல ஒரு சம்பவம் இருக்கும். அவர் உயிர் தெழுந்த பிறகு எம்மாவுக்கு சீஷர்கள் போய்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு செல்லுவார். அப்படி போகும் பொழுது பழைய ஏற்பாடுல அவரை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன வசனங்களையும், தேவகுமாரன் வந்து எப்படி அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் பாடுகளுக்கு உட்பட்டு அவர் மரண ஆக்கினை ஏன் பெற்றுக்கொள்ளணும், ஏன் அவர் உயிர் தள்ளணும், அதுல என்ன இருக்கு, இத அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரா. அதெல்லாம் குறிக்கப்பட்டது, தன்னை தான் குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லும் பொழுது அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சான். யாரும் அதுக்கு மேல கேள்வியே அவர்கிட்ட என்ன செய்யலையா, கேட்கல. அவர் மறைந்து போன பிறகு சீஷர்கள் அதுல சொல்றதாக போடப்பட்டிருக்கும், அவர் நம்மோடு அந்த வசனங்களை சொல்லும் பொழுது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆவியானவர் பேசும்போது உங்க இருதயம் எப்படி இருக்கும்? கொழுந்து விட்டு எரியலையா? இன்னும் அவர் பேசுறத நம்ம இன்னும் என்ன செய்யல, கேட்கல. அப்படி கொழுந்து விட்டு எரியறத கேட்டீங்கன்னா நீங்க நார்மலா ஒரு உலகத்தோடு ஒரு ஒத்த வாழ்வு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வாழ மாட்டோம். நமக்கு என்ன திட்டமோ அந்த திட்டத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், போக ஆரம்பிச்சிருவோம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்பது அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறது. அவருடைய சித்தம் என்ன? இன்னைக்கு அநேகருடைய தேடல் இதுவாதான் இருக்கு. இதுல அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? ஒரு காலத்துல நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நான் சுகம் அடைகிறது அவருக்கு சித்தமா, எனக்கு அது தெரியாது. நான் இதுல விடுதலையை பெற்றுக்கொள்வேனா, எனக்கு அது தெரியாது. இதுல நான் அந்த பாட அனுபவிக்கிறது தான் அவருடைய சித்தம்னா இதை நான் எப்படி எதிர்த்து போகிறது? அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இதுவாதான் இருக்கு. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் தான் அவருடைய சித்தத்தை நமக்கு புரிய வைக்கும், அவருடைய விருப்பத்தை நமக்கு தெரிய வைக்கும்.
நீங்க சுகமாக இருப்பதே தேவனுடைய சித்தம். நீங்க சாபத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அவருடைய சிலுவையில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு நீங்க தியானிச்சு பாருங்க. எப்படி அங்க சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கண்களை திறந்தாரோ அது போல உங்களுடைய கண்களும் அங்க திறக்கப்படுறத நீங்க பாப்பீங்க. உங்க கண்கள் திறக்கப்படுறது அப்படிங்கிறது உங்க சூழ்நிலைகளை நீங்க விசுவாசத்தோடு அவருடைய சமாதானத்தோடு உங்க பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள முடியும். தைரியத்தோடு. அநேக சாட்சிகளை நாங்க பாக்குறோம். நிறைய பேர் சாட்சி சொல்றது என்ன அப்படின்னா, டாக்டர் கிட்ட நான் போயிருந்தேன், இது கேன்சர்னு அவங்க சொன்னாங்க, பயாப்சி டெஸ்டுக்கு போயிருக்கு, அது போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10-20 நாள் ஆகும். அந்த 10-20 நாளும் இந்த சத்தியம் தெரிந்ததினால் அவங்க சத்தியத்தை கேட்டு அவங்க தியானிக்கும் போது அந்த அத்தாரிட்டி பிரேயரை அவங்க விசுவாசிச்சு ஜெபித்து விட்டு காத்திருக்கும் போது ரிப்போர்ட் என்ன அப்படின்னா கேன்சர் இல்லைன்னு வரும். இதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். உலகம் என்ன செய்யும்? கேன்சர்னு கேட்ட உடனே அடுத்து எந்த ஸ்பெஷலிஸ்ட்னு என்ன செய்யும்? தேடும், பயப்படும், அழும். அத்தனை பேருக்கு போன் போட்டு தன்னுடைய கவலையையும் தன்னுடைய வருத்தத்தையும் அது என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். ஆனா பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்ற ஒருவர் அவ்விதம் அந்த பிரச்சனைகளை என்ன செய்ய மாட்டார்? எதிர்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி, இந்த சத்தியத்துல இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க கணவருக்கு இருதயத்துல ஒரு பிரச்சனை. டாக்டர் எல்லாம் அது ஓபன் ஹார்ட் சர்ஜரின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சகோதரி ஒரு தாழ்மையா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க கணவர் அந்த அளவுக்கு சத்தியத்துக்குள்ள என்ன செய்யல, வரல. அப்போ இந்த சத்தியத்தை கொடுக்கும் பொழுது பொதுவா நான் யாரா இருந்தாலும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, மருத்துவத்தை என்ன செய்யாதீங்க, சுகமாயிட்டேன், இயேசுவின் தழும்புகளால் அவர் சுகமாக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால மருந்து மாத்திரை என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு தேவைப்படும், அந்த சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஆனா உங்க நம்பிக்கைய மருந்து மாத்திரையில வைக்காம யார் மேல வைங்க? அவர் மேல வைங்க. யோசுவாவை போல இரவும் பகலும் அவர் சத்தியத்தை நீங்க தியானிக்க தியானிக்க ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு மருந்து மாத்திரை என்ன செய்யாது, தேவைப்படாது. அந்த ப்ரொசீஜர் இதுதான். இதை செய்யும் போது ரொம்ப அழகாக அதுல பல மாற்றங்களை அந்த சகோதரன் பார்த்தார். ஆனா அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? பொருளாதாரத்துல அந்த சகோதரிக்கு பிரச்சனை. பெரிய ஒரு கடன், கோடிக்கணக்குல கடன். அந்த சகோதரியால அதை ஹேண்டில் பண்ண முடியல. நான் அடிக்கடி அவங்க கிட்ட சொல்றது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம். உங்களுக்கு முதல் முக்கியம் என்னதுதான்? உங்க கணவருடைய சுகம். பல நெருக்கடி, மனிதர்கள் கைவிட்ட நிலைமைதான், யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. தேவன் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார், இக்கட்டில் நானே என்ன செய்வேன், உதவி செய்வேன். அந்த வசனம் ரொம்ப அழகா இருந்தது. சங்கீதம் 37, 39, 40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து வருமா? கர்த்தரால் வரும். நீதிமான்கள் நோனே ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க. நீதிமான்கள் யாரு? நீங்களும் நானும் தான் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்க? நீதிமானாக இருக்கிறீங்க. இதெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். என்னை தகுதிப்படுத்தும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நீங்க இன்னும் என்ன செய்யல, விசுவாசிக்கல. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி தகுதியாக அவரே உங்களுக்குள் இருக்கிறார். இந்த தகுதியின் அடிப்படையில தான் தேவன் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருமா? இன்னைக்கு நீதிமான்கள் நீங்களும் நானும் ரட்சிப்பை எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மனிதர்கள் கிட்ட, உலகத்துக்கிட்ட. எனக்கு என்ன சொல்யூஷன் வரும்னு சொல்லி ஒவ்வொரு தயவையும் யார்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ரட்சிப்பு கர்த்தர்ட்ட இருந்து வர்றது என்ன செஞ்சிருக்கு, தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில். நம்ம அடைக்கலம் தேடி நீதிமான்கள் எங்க ஓடுறோம்? எங்க ஓடுறோம்? உலகத்தை தேடி ஓடுறோம்.
இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அந்த சகோதரிக்கு சத்தியத்தை கொடுத்து அவங்கள வழி நடத்தும் போது ரொம்ப அழகா, அதாவது ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டு, நான் ரொம்ப சிம்பிளா இந்த சாட்சியை சொல்றேன், அவங்க சாட்சி ரொம்ப பெருசு. பல மாதங்கள் அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் அவ்வளவு வீட்டுக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்கறது, அந்த நிலைமைலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஆனா இந்த சத்தியம் மாத்திரமே அவர்களை விசுவாசத்தோடும் சமாதானத்தோடும் அந்த பிரச்சனையை என்ன செய்ய வச்சது, எதிர்கொள்ள வச்சது. இன்றைக்கு அநேக கடன்களை அவங்க அடைத்து கொண்டே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய சாட்சியா அவங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இந்த உறுதியையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் பிரச்சனைக்கு மத்தியில நமக்கு கொடுக்கும். எனக்கு விசுவாசிக்கு தேவை இதுதான். எனக்கு எப்ப அவர் கிருபை கிடைக்கும், எனக்கு எப்ப அவருடைய தயவு கிடைக்கும், எப்ப எனக்கு அவர் இரக்கம் தருவார், இந்த இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல, வைக்கல. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறார். அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவனிடத்துல செல்லக்கூடிய வழி அவர் என்ன செஞ்சிட்டாரு, உண்டு பண்ணிட்டாரு. ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நீங்க தைரியமா என்கிட்ட வாங்கன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட இடத்துலதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். தைரியமா எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு விடுதலை வருமா வராதா, இந்த இடத்துல நீங்க இன்று இல்லை. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம் என்ன, அந்த சுதந்திரம் என்ன, நம்பிக்கை என்ன, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை என்ன, இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அதை கொடுத்தவருடைய அன்பு என்ன, அவருடைய இயல்பு என்ன, அவருடைய உண்மை தன்மை என்ன, அவர் மாறாதவர், அவர் கேரக்டர் என்னதுதான், மாறாதவர். ஒண்ணு சொன்னா சொன்னதுதான். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொன்னா அது சொன்னதுதான். உனக்கு தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்றதுக்கு அவர் மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் யார் கிடையாது, மனுஷன் கிடையாது. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவ மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து வாசிச்சு பாருங்க. மோசே, யோசுவா அவங்க எல்லாம் சொல்ற வசனங்கள், அவர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போனது இல்லை. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை அவர்கள் வாழ்வில் நிறைவேற்றினார். அவர் கேரக்டர் அதுதான். உன்னை சுகமாக்கிட்டேன்னா சுகமாக்கிட்டேன் தான். இந்த இடத்துல நம்ம பங்கு என்ன, அதை பார்க்கக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். நான் உன் கூட இருக்கிறேன்னா நீங்க உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நான் உன்னை கைவிடுவது இல்லை என்றால் அவர் கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்க பிரச்சனை அவருடைய வல்லமை செயல்படுவதற்கு தடை அல்ல. உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோ சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ பலவீனங்களோ அவர் செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல கிடையாது. சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை. ஏன்னா எல்லாவற்றிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் உங்க சூழ்நிலைகளை தேவன் பார்க்கிற விதமா உங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். விசுவாசத்தோடு தைரியத்தோடு திகையாதே கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்பவும் உன்னை கூட்டி வருவேன். யாக்கோபுக்கு அவர் செஞ்சாரா இல்லையா, செஞ்சாரா இல்லையா? லாபான் மாதிரி ஆட்கள் கிட்ட தப்பிச்சு வர முடியுமா? இன்னைக்கு லாபான் மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க நின்று கொண்டிருக்கலாம். அந்த வாக்குரைத்தவர் மாறாதவராக உங்களோடு கூட இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. உங்க வாழ்க்கையில அவருடைய சித்தம் என்ன,
அவருடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வழி என்ன, இதை நீங்க புரியாம அதை தேர்ந்தெடுக்க முடியாது, அதை சூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் வாழ்க்கையும் உலகத்தாரோட வாழ்க்கையும் ஒண்ணு போல இருக்கு? ஏன்னா தேர்ந்தெடுக்கிறது ரெண்டுமே எப்படிதான் இருக்குது? ஒண்ணு போல இருக்கு, வித்தியாசம் இல்ல. ஏன் வித்தியாசம் இல்ல? அவங்க பார்க்கிற விதமாக தான் நாமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்ல, நமக்கான ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கண்களை நம்ம யூஸ் பண்றது இல்ல. அந்த கண்கள் மூடியபடி இருக்கு. நம்முடைய ஜெபம் அது திறக்க வேண்டும். என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? எப்படி அது திறக்கும்? அவருடைய வார்த்தையோடு நேரம் கொடுக்கிறதன் மூலம், ஆவியானவரை நீங்க சார்ந்து கொள்றதன் மூலம், அவருடைய நெருங்கிய உறவுக்குள்ள நீங்க போறதன் மூலம், அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படுகிறதன் மூலம். அவர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பித்தார் என்றால் அந்த வெளிச்சத்துல நம்ம என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அது போகலன்னா அடுத்த வெளிச்சம் நமக்கு கிடைக்காது. இந்த கீழ்ப்படிதல் தான் மென்மேலும் அடுத்தடுத்த வெளிச்சத்துக்கு நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம்தான் தெரியும். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவர் எனக்கு சொல்லி கொடுக்க அழைக்கும் பொழுது நான் கேட்டது அதுதான். எனக்கு பேச தெரியாது, பேச தெரியாத ஒருவருக்கு பேசுகின்ற வேலையா? நான் அவர்கிட்ட கேட்டது அதுதான். நம்ம பேசுற வேலைக்கு நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம்? நல்ல திறமையா பேசுறவங்களதான் என்ன செய்வோம்? சூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் அவர்கிட்ட கேட்டேன், பேச தெரியாத ஒருத்தங்களை பேசுற வேலைக்கு நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? உனக்கு பேச தெரியவில்லை என்றால் அதுதான் உன் தகுதி. அப்போதான் நீ என்ன செஞ்சு கொள்வ? சார்ந்து கொள்வ. என்ன சார்ந்து கொள்ளும் போதுதான் நான் உன் மூளை என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். அந்த ஒரு வெளிச்சத்துக்கு கீழ்ப்படிய அடுத்தடுத்த வெளிச்சம். அதை என் வாழ்க்கையில என்னால பார்க்க முடிகிறது, மற்றவர்கள் வாழ்க்கையில என்னால என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த திட்டம் உண்டு. எனக்கு இந்த திட்டம் இருக்குதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இல்ல, எல்லாருக்கும் உண்டு. எந்த அளவுக்கு நீங்க அவரோட இணைஞ்சு போறீங்க, எந்த அளவுக்கு கீழ்படுறீங்க, எந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தை பாக்குறீங்க, எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு அது உங்ககிட்ட செயல்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதிக கிருபை தேவையில்லை, அதிக இரக்கம் தேவையில்லை, அதிக தயவு தேவையில்லை, அதிக ஆசீர்வாதம் தேவையில்லை. இதெல்லாம் அளவுக்கு அதிகமா ஐஸ்வர்யமாகவே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதான்? கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தேவை, இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். அவருடைய வார்த்தையோடு நேரம் கொடுக்கிறது, அவருடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதுதான் ஆரம்பத்துல பார்த்தோம். 30 லட்சம் பேரை வழி நடத்திட்டு போன யோசுவாவுக்கு அவர் என்ன சொல்றாரு? இரவும் பகலும். அவருக்கு வேலை இல்லையா? வனாந்தரத்துல 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்குள்ள என்ன வரும்? பிரச்சனை வரும். காலையில அவர் கூடார வாசல்ல போய் நின்னாருன்னா 10 பேர் பிரச்சனையை கொண்டுட்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏன் ஆண்டவரே, இத்தனை கூட்டத்தை என் கையில கொடுத்துட்டு இரவும் பகலும் தியானிக்க சொன்னா இவங்களெல்லாம் யாரு பாப்பா? அவர் கேட்டாரா? இல்ல. அங்கு யோசுவாவுக்கு இரவும் பகலும் அவரை தியானிக்க முடிந்தது என்றால், அந்த அளவுக்கு பெரிய வேலையை நம்ம இன்னும் என்ன செய்யல? நம்மாலையும் என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். இரவு பகல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இரவுக்கும் பகலுக்கும் என்ன வித்தியாசம்? சூரியன் இருக்கிற வரைக்கும் பகல், சூரியன் இல்லை என்றால் இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு டீ பிரேக்கே கிடையாது, உங்களுக்கு கேப்பே கிடையாது. எனக்கு கொஞ்சம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், நீங்க என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. எப்பொழுதும், அதோட அர்த்தம் அதுதான். எப்பொழுதும். எப்பொழுதும்னா என் வேலையை யார் பாப்பா? என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. நீங்க பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிடுவீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், எங்க வேலையை யார் பாப்பா? நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என் கணவர் சொல்லுவாங்க, எல்லா வேலையும் நீ செஞ்சு பார்த்துட்டு இதை எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணு அப்படிம்பாங்க. இல்ல, எல்லா வேலையும் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இரவும் பகலும் அதை என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். அதன் மத்தியில் அவரை வைத்துக் கொள்வது, தரித்துக் கொள்வது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர்
காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு நான் கவலைப்பட போறது இல்லைன்னு உங்க கவலையை எத்தனை பேர் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அடுத்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நான் தூங்க வரும்போது கவலையை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறேன் எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் சொல்றோம் சொல்லுங்களேன். நீங்க என்ன வேலை செஞ்சாலும், எவ்வளோ பெரிய விஐபி கூட நின்னாலும் உங்க கவலையை நீங்க ஒதுக்கி வைக்க முடியுமா? ஒரு ட்ராக் இல்ல, 9 ட்ராக்ல அது என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க பிரச்சனையை நீங்க எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அது போல அவர் வார்த்தைய நீங்க யோசிக்கிறதுக்கு பேருதான் தியானம். நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களால இதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இதை நீங்க செய்யும் பொழுது, அவரிடம் நீங்க அதை கேட்கும் பொழுது, ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது இந்த வார்த்தைக்குள் உள்ள வெளிச்சத்தை உங்களால பார்க்க முடியும். தேவன் பார்க்கிற விதமாக உங்களால உங்க பிரச்சனைகளையும் உங்க சூழ்நிலைகளையும் பார்க்க முடியும். உங்களை விடுதலை பெற்றவர்களாக, தேவ வித்தினால் மறுபடியும் பிறந்தவர்களாக, உலகத்தை ஜெயித்தவர்களாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறவங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐஸ்வர்யவனாக பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்னு வேதம் சொல்லுது. உங்க களஞ்சியங்கள் நிரம்பும் சொல்லுது. நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களை தெரியாத வேலையில கொண்டு போய் விட்டா கூட அந்த வேலை என்ன செய்யும்? பிராஸ்பர் ஆகும். சத்தியம் அப்படிதான் சொல்லுது. நான் அடிக்கடி யாராவது கவுன்சிலிங் வந்தா சொல்லுவேன், ஒரு வேலை எனக்கு தெரியாத ஒரு வேலையை கொடுத்தா கூட என்னால ஒரு 2 நாள்ல கத்துக்கிட்டு அதை செய்ய முடியும்னு சொல்லுவேன். இது ஏன் மேல உள்ள கான்பிடென்ட் கிடையாது. நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கும். என் டிபார்ட்மெண்ட் அது கிடையாது. என் டிபார்ட்மெண்ட் என்னது? பிரீச் பண்றதுதான். அதனால அந்த வேலைக்குள்ள நான் என்ன செய்யல, போகல. என்ன செஞ்சாலும் என்ன செய்யும்? வாய்க்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி. எத்தனை பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. கண்ணின் மணி போல எங்களை காத்து வழி நடத்தி வர்றீங்க. ஒரு தகப்பன் சுமப்பது போல, ஒரு தாய் தேற்றுவது போல, ஆற்றுவது போல, ஒரு மேய்ப்பன் அந்த கறவல் ஆடுகளை சுமந்து செல்வது போல எங்களை நீர் சுமந்து சென்று கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய அன்பை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபையை, கிறிஸ்துவின் மூலம் நீர் கொடுத்த மீட்பை, ரட்சிப்பின் பலன்களை, அந்த நம்பிக்கையை, அந்த ஐஸ்வர்யம், அந்த கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை, எங்களுக்குள்ள உள்ள அந்த அளப்பரிய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருமாறு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை காத்து வந்தீர். நாங்கள் நடக்கும் பாதைகளை நீர் செவ்வை செய்தீர். நாங்கள் எங்கள் கால்கள் வழுவாத படிக்கு நடக்கும் பாதையை நீர் அகலமாக்கினீர். எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கினீர். உயரமான ஸ்தலங்களில் எங்களை நிறுத்தினீர். வேடனுடைய கண்ணிகள் நாங்கள் அறியாத கண்ணிகளுக்கு எங்களை நீர் தப்புவித்தீர். உம்முடைய சட்டைகளுக்குள் எங்களை நீர் காத்து பராமரித்து வந்தீரப்பா. நீ செய்த நன்மைகள் 1000 ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சத்தியத்தை நீர் அறிந்து கொள்ள செய்தீரப்பா. இந்த கிருபையை நீர் தந்திருக்கிறீரப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீரப்பா. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி.
அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு அப்பா ஜெயம் கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக, அவங்க சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி. அவங்கள நீங்க பலப்படுத்தினதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. என்ன தேவையில வந்தாங்களோ அந்த தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில, குடும்பத்துல உள்ள எல்லா பாவ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதே நிர்மூலமாகட்டும். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை, தெய்வ ஆசீர்வாதத்தை, தெய்வ பாதுகாப்பை, தெய்வ பலத்தை இயேசுவின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி. கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. மதில் போல் அவர்களை நீர் பராமரிக்கிறதற்காய், சூழல் நின்று பராமரிக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆபத்து காலத்தில் நீர் அடைக்கலமாக, கோட்டையாக, அரணாக, கேடகமாக, துருகமாக அப்பா நீர் கூட இருந்து அவங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.